ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான அருமையான மீல் மேக்கர் பிரியாணி இல்லைனா சோயா சங்க்ஸ் பிரியாணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்னால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்ன பொருட்கள்னு பார்த்துலாம். அதுக்கு நான் வந்து 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 7-8 பச்சை மிளகா, அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ், அப்புறம் சோயா சங்க்ஸ் வந்து சுடு தண்ணியில் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா பாஸ்மதி ரைஸும் ஒரு 2 கப் போட்டு ஊற வச்சுருக்கேன். புதினாவும் வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு குக்கரை வச்சிடலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஆயில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து நெய் ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நெய்யையும் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பிரியாணி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது லைட்டாக வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறமா சீரகமும் போட்டுடலாம். டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. எல்லாத்துலேயுமே நீங்கள் சீரகம் ஆட் பண்ணிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறமா அந்த கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 2 ஆனியனை நீல் வாக்கில், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் லைட்டாக நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சா. இவ்வளோ தான். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 7-8 பச்சை மிளகா எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காரம் வந்து அந்த பச்சை மிளகா காரம் ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நிறைய பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல், ஃப்ளேவர் எல்லாம் வந்து வெளில வந்த பிறகு கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சளும், அப்புறம் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட்டை விட கல்லுப்பு போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, கல்லுப்பு. அதுக்கப்புறம் மீல் மேக்கர் நம்ம சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா கொஞ்சம் புஃப்னு வந்துச்சு. ஸோ அந்த சோயா சங்க்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தயிரில் வந்து அந்த மசாலா, அந்த சோயா சங்க்ஸ் எல்லாமே ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இறங்குச்சுன்னா சூப்பராக இருக்கும். அப்புறமா புதினாவும் வந்து ஒரு கை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டயத்தில் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கப்ஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு 4 கப்ஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 கப்ஸ் தண்ணி ஊற்றுறேன். ரொம்பவும் ஊற்றுனீங்கன்னா அப்படியே குழஞ்சி போன மாதிரி வரும். ஸோ பர்ஃபெக்டாக ஊற்றிக்கோங்க நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில். ஸோ லைட்டாக வந்து மூடி வச்சுருக்கேன். அது நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வந்து அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொதி வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, நல்லா கலரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொதி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், லைட்டாக கொதி வந்துச்சு இல்லையா, இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம வந்து குக்கரை மூடி ஒரு விசில் போட்டு வச்சிடலாம். ஸோ குக்கர் மூடிட்டு ஒரே ஒரு விசில் வச்சா போதும். ஒருத்தர் குக்கரில் வந்து 2 விசில் வரைக்கும் விடுவாங்க. ஸோ எங்கள் குக்கரில் வந்து ஒரு விசில் விட்டால் சூப்பராக குக் ஆகி வந்துடும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. நம்மளும் ஒரு விசில் வந்துடுச்சு, விசிலும் அடங்கிடுச்சு. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட சோயா சங்க்ஸ் பிரியாணி ரெடி. ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி இது. அந்த சோயா சங்க்ஸில் வந்து ப்ரோட்டீன் நிறையவே இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் ரிச்டு ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம் அதை. பாருங்கள், சூப்பராக செம்மையாக உதிரியாக வந்திருக்கு. சூப்பராக இருந்துச்சு. இப்போவே எடுத்து சாப்பிட்லாம் போல் இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இது செஞ்சும் பாருங்கள். தேங்க்யூ.